கடந்த 100 வருஷ இந்திய சினிமாவில் பலவிதமான ஜேர்னர்களில் சினிமா வந்திருக்கு. இதில் பெரும்பாலான சினிமாக்கள் இந்திய சமூகத்தின் உண்மையை சரியாக சொன்னதே கிடையாது. இந்த வரிசையில் சோஷியோ பொலிட்டிக்கல் த்ரில்லர் ஜேர்னரில் வெளிவந்திருக்கிற குபேரா இந்திய சமூகத்தின் இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தின் உண்மையான முகத்தை நேர்மையாக பேசியிருக்கு. மும்பையில் இருக்கிற நீரஜ் மித்ராங்கிற பிஸ்னஸ்மேன் இந்தியா முழுக்க இருக்க ஆயில் ரிசர்வ்களை எல்லாம் தன்னோட கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறார். இந்த கான்ட்ராக்ட் கிடைக்க மத்திய அமைச்சர் ஒருவர் 1 லட்சம் கோடி லஞ்சம் கேட்கிறார். அதை 50% ஒயிட் 50% பிளாக்காக கொடுக்க சொல்கிறார். இதில் இருக்கிற ரிஸ்கை சரியாக புரிஞ்சுக்கிட்ட நாகார்ஜுனா அடையாளம் இல்லாத 4 பிச்சைக்காரங்களை திருப்பதி கோயிலிருந்து செலக்ட் பண்ணுறார். அதில் ஒரு பிச்சைக்காரனா தனுஷ் இருக்கார். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த பிச்சைக்காரங்களை அந்த முதலாளிகள் கொலை பண்ண தொடங்குறாங்க. இந்திய நாட்டில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை இந்த சினிமா தெளிவாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் பேசியிருக்கு. இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம், லா சிஸ்டம் மேலே இங்கே வாழ்கிற மனிதர்கள் நம்பிக்கை வைக்க முடியாதுன்னு இந்த சினிமா பேசுது. பிரைவேட்டைஸ் பண்ணுறதுனால இப்போ நம்ம நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த குபேரா ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க முடியுது. இந்திய அரசியல் சிஸ்டம், போலீஸ் சிஸ்டம் ஒரு நோ கேரண்டி சிஸ்டம்னு இந்த சினிமா கடைசி வரைக்கும் பேசுது. இந்தியாவில் எல்லா விஷயத்தையுமே பணமும் பணக்காரர்களும் முதலாளிகள் ஊழல் அரசியல்வாதிகள் மட்டுமே கண்ட்ரோல் செய்கிறாங்க அப்படின்னு இந்த சினிமா ரொம்ப வலுவாக பேசுது. கேரக்டர்களுக்கு கொடுத்திருக்கிற ரோல் பெர்சன்டேஜ் இந்த சினிமாவில் சரியா இருக்கு. எந்த விதமான அதிகாரமுமே இல்லாத ஒரு பிச்சைக்காரன் எப்படி இவ்வளோ பெரிய கார்பரேட் முதலாளிகளை அழிக்க முடியுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. இந்த சினிமாவை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். இது ஒரு மஸ்ட் வாட்சிங் மூவி. இந்த சினிமா ஒரு ஐ ஓப்பனிங்கான சினிமா. ஏராளமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்து ஒரு நல்ல சினிமாவை கொடுத்த இந்த மொத்த டீமும் மீண்டும் ஒரு சமூக அக்கறை உள்ள சினிமாவை கொடுக்க வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கிறோம். ஸ்டார்ட் கேமரா ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சினிமா ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ்.